எல்லோருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 1st to 7th வேர்ல்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் வீக் ஏன் இந்த வாரம் செலிப்ரேட் பண்ணுறாங்க? யார் இதை ஸ்டார்ட் பண்ணது? இதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி என்ன? வாங்க பார்க்கலாம். 1980s வேர்ல்ட் ஃபுல்லாக ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்துச்சு. ஃபார்முலா மில்க் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆச்சு. ஃபார்முலா மில்க் பிரெஸ்ட் மில்கை விட ரொம்ப நல்லது, மாடர்ன் மதர்ஸ் ஃபார்முலா மில்க்கு தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்ததுனால நிறைய மதர்ஸ் பிரெஸ்ட் ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணாங்க. அதோட ரிசல்ட்ஸ் குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சுது. ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. இன்ஃபேண்ட் டெத் கூட நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்பெஷலி க்ளீன் வாட்டர், பேசிக் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத இடங்கள்ல இந்த இன்ஃபேண்ட் டெத் அதிகமாச்சு. அப்போது டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட், யூனிசெஃப், WHO எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க. breastfeeding is not a old fashion, it is a life saving. 1990 இட்டாலியில ஒரு குளோபல் மீட் நடந்துச்சு. அதுல எல்லாரும் சேர்ந்து இன்னசென்டி டிக்ளரேஷன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா, எவ்ரி மதர் டிசர்வ்ஸ் த ப்ரொடெக்ஷன், நாலேஜ் அண்ட் சப்போர்ட் டு பிரெஸ்ட் ஃபீட் ஹர் பேபி அப்படிங்கிறது தான். அதை செலிப்ரேட் பண்ணவும், பிரெஸ்ட் ஃபீடிங் பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்ணவும் 1992 வேர்ல்டு அலையன்ஸ் ஃபார் பிரெஸ்ட் ஃபீடிங் ஆக்ஷன் வேர்ல்டு பிரெஸ்ட் ஃபீடிங் வீக்கை ஸ்டார்ட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதில் இருந்து ஆகஸ்ட் 1st 7th வரைக்கும் பிரெஸ்ட் ஃபீடிங் வீக்கை WHO மற்றும் யூனிசெஃபோட சப்போர்ட்டோட உலகம் பூரா செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த வீக் பால் கொடுக்குற அம்மாவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றி உலகம் பூரா அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காகவும் தான். பிகாஸ் பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபீடிங் த பேபி, இட் இஸ் ப்ரொடெக்டிங் த லைஃப். ஸோ ஹாப்பி வேர்ல்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் வீக்.